கௌதம் மதுமிதா சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. "பந்தி போட்டாச்சுப்பா, 2 பேரும் கியூட்டா அழகா வந்து சாப்பிட போணும்ல" அப்படின்னு சொல்றாங்க. "டேய் பந்தி போட்டாச்சுன்னா எல்லாரும் சாப்பிட தானடா போவாங்க. அது என்னடா அழகா சாப்பிட போவாங்க? புதுசா இருக்கே. எப்போதும் போல கல்யாணத்துக்கு வந்து கிஃப்ட் குடுத்தோமா, சாப்பாடு போனோமான்னு இருப்பியா? இன்னைக்கு நீ மாப்பிள்ளையும் பொண்ணும் 2 பேரும் உட்காந்து ஒத்துமையா வந்து சாப்பிடணும். சரி என்னமோ சொல்றாய்ங்க, சரி சாப்பிடுவோன்னோனே, இலையில வந்து பெரிய இலை வந்து வச்சிருக்காங்க. வாழை இலையில பந்தி விரிச்சு, அப்படியே எல்லாம் வந்து அள்ளி அள்ளி வச்சிருக்காங்க. அந்த இடத்துல கௌதமுக்கும், நம்ம மதுமிதாவுக்கும். அப்போன்னு பார்த்து சாப்பிடலான்னு போறாங்க. "டேய் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஸ்வீட்டோட ஆரம்பிடா. அதுவும் உனக்கு பிடிச்ச லட்டுன்னோனே, லட்ட வந்து எடுத்து அவங்க சாப்பிடலான்னு போறாங்க. டேய் மொதல்ல கல்யாணம் ஆயிருக்கு. நீ லட்டு சாப்பிட்டுட்டு இருக்க. டேய் என்னடா ஸ்வீட்டோட ஆரம்பி, நீ தானே சொல்லியிருக்க. ஏம்மா இவன வச்சுக்கிட்டு நம்ம என்னவா பண்றது?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல "மதுமிதாக்கு ஊட்டி விட்றா" அப்படின்னு சொல்றாங்க. "என்னது மதுமிதாக்கு நான் ஊட்டி விடணுமா? ஏன் அவ சாப்பிட தெரியாதா?" அப்படின்னு சொன்னோனே, மதுமிதா வந்து சிரிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. "சார் ஊட்டி விடுங்க சார்" அப்படின்னு சொன்னோனே, "என்னடா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? லட்டு நான் தான்டா சாப்பிட போறேன். எனக்கு தான்டா வேணுங்கிற மாரி அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்டா நீ ஒண்ணும் சின்ன குழந்தை கிடையாதுடா. லட்ட பார்த்தா இன்னொரு லட்டு வேணா வைக்க சொல்றேன். அது பத்தலையா இன்னொரு லட்டு வேணான்னு வைக்க சொல்றேன். முதல்ல மதுமிதாக்கு ஊட்டி விடு. அங்க ஃபோட்டோ எடுக்கணும்ல." "என்னது இத வேற ஃபோட்டோ எடுத்து வைப்பீங்களா?" "டேய் இதெல்லாம் கல்யாணத்துல கியூட்டான மூமெண்ட்ரா." "ஓ! இதத்தான் சொன்னியா?" அப்படின்னு சொல்லும்போது, லட்டு எடுத்து அப்படியே வந்து கையில வந்து நடுக்கத்தோட வந்து குடுக்குறாங்க அந்த இடத்துல நம்ம கௌதம். "டேய் யார்றா நீ? உன்ன பார்த்தா எனக்கே வந்து பொறாமையா இருக்கேடா. என்னடா ஒரு லட்டு ஃபுல்லா குடுத்துட்டேன்னு நெனைக்கிறியா? நீ தானே 2 லட்டு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்க. டேய் ஊட்டி விட்றான்னா கையில கொண்டு போய் குடுக்குற" அப்படின்னு சொன்னோனே, மதுமிதா வந்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அந்த இடத்துல அட்டகாசமா இருந்துச்சுன்னே சொல்லலாம். "அபர்ணா நீயாவது சொல்லுமா?" கௌதம் ஊட்டி விடுன்னோனே, எப்படி ஊட்டி விடணும்னு சொல்லி எடுத்தோனே வந்து வாய்க்கிட்ட வச்சு ஊட்டி விடலான்னு இருக்காங்க. "டேய் என்னடா உனக்கு இந்த ப்ரொசீஜர் கூட தெரியல. ஏன்பா இங்க வாப்பா" அப்படின்னு சொன்னோனே, ஒரு லட்ட எடுத்துட்டு வர்றாங்க. "லட்ட இப்படி பார்த்துக்கணுமா, ரொமான்டிக்கா வந்து மேல இருக்கிற பீஸ வந்து கொஞ்சம் பிச்சுக்கணுமா, அப்படியே தலைய சுத்தி வந்து இப்படி அபர்ணாக்கு நான் ஊட்டி விடுறப்ப, நானும் அவளும் கியூட்டா அழகா வந்து ஒத்துமையா வந்து நிக்கிறோம்ல, இது மாரி இருக்கணும்." அத விட்டுட்டு கையில வந்து குடுக்குறா. "டேய் எல்லாமே ஒண்ணு தானடா. அவ தான் சாப்பிடணும். சரி ஊட்டி விடணும்னீங்க. இப்படி குடுத்தா என்ன, அப்படி குடுத்தா என்ன? இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. செஞ்சு பாரு. அதுக்கப்புறம் உனக்கு தெரியும்" அப்படின்னு சொன்னோனே, அதே மாரி வந்து லட்ட வந்து பிக்கிறாங்க. "டேய் என்னடா பெரிய ப்ராஜெக்ட்க்கு ஏத்த மாரியே கிளம்புறியே. சட்டு புட்டுன்னு செய்டா" அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே வந்து சுத்தி வந்து அப்படியே வாயில வச்சு ஊட்டி விடலான்னு இருக்கிறப்ப, கியூட்டா வந்து ஒருத்தர் ஒருத்தர் தல வந்து இடிச்சுக்குது அந்த இடத்துல. உடனே வந்து ஃபோட்டோ எடுப்பா. அப்புறம் திருப்பி இன்னொரு போஸ்லாம் அவன்லாம் குடுக்க மாட்டான்னோனே, டக்குன்னு வந்து 4, 5 ஃபோட்டோ வந்து எடுக்குறாங்க. "எப்படி இருக்குன்னு காட்டுங்கன்னோனே, "சூப்பரா இருக்கு. என்னடா உனக்கு புரிஞ்சுச்சா? எங்க 2 பேரையும் ஒத்துமையா வந்து இந்த மாரி பக்கத்துல உட்கார வைக்கிறதுக்கு தான் இதெல்லாம் டெக்னிக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "டேய் இதெல்லாம் டெக்னிக் இல்லடா. இப்படி தான்டா குடுக்கணும்" அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு எங்க அந்த 2 லட்டுன்னோனே, "ஏன்பா 2 லட்டு எடுத்து வைப்பான்னோனே" 2 லட்டு எடுத்து வைக்கிறாங்க அந்த இடத்துல. "மதுமிதா ரொம்பவே கஷ்டம் தான் போ" அப்படின்னு சொல்லி அபர்ணா வந்து கியூட்டா அழகா வந்து சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. "என்ன கஷ்டம்? ஏன் உங்களுக்கு ஏதாவது சாப்பாடு எதுவும் எக்ஸ்ட்ரா வேணுமா?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க நம்ப கௌதம். "அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா" அப்படின்னு சொல்லி காமெடியா வந்து சிரிச்ச முகமா வந்து பேசிட்டு இருக்காங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். "ஏன்பா அவ்வளோதானே? இல்ல சாப்பாடு எதுவும் ஊட்டி விடணுமா?" "அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நீ சாப்பிடுன்னோனே" அப்படியே வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல. "என்னங்க உங்களுக்கு எதுவும் வேணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல. நம்ப கௌதம் கிட்ட, "அதெல்லாம் இல்லங்க. எல்லாமே வந்து சூப்பரா இருந்துச்சு." "ஏங்க இவங்களுக்கு வந்து இது வைங்க, அது வைங்கங்கிற மாரி மதுமிதா வந்து அன்பா, பாசமா உங்களுக்கு இந்த டிஷ் தானே பிடிக்கும்." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து சகுந்தலா வந்து பார்க்குறாங்க. "பாத்தியாம்மா இப்பயே வந்து கௌதமுக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்காதுங்கிறது எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சு வச்சுட்டு, ஃபுல்லா வந்து கௌதமுக்கு பிடிச்ச மாரியே வந்து சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணியிருக்கா. மதுமிதா கிட்ட கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா தான் இருக்கணும். இங்க இருக்கும்போது எப்படி வேணா அவ இருந்திருக்கலானே. ஆனா நம்ம வீட்டுக்கு வரப்ப லைட்டா வாலாட்டினா அப்புறம் அவ்வளதான். இந்த சகுந்தலா யாருன்னு கூடிய சீக்கிரம் அவளுக்கு நான் காட்டப் போறேன்."